முன்னாடி எல்லாம் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துல வர பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போல்லாம் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற பிரச்சனையை பத்தி தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அதிகமா நடந்துட்டுமே இருக்கு. இப்போ கூட வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ருதி நாராயணனோட ஒரு வீடியோ லீக் ஆகி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆடிஷன்லாம் இந்த மாதிரியா பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் அது ஒரு வீடியோ. ஆனா அதுக்கு வந்து ஸ்ருதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது வந்து ஏஐ வீடியோ தான், அது நான் கிடையாது, எதனால இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சைடு இருந்துமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இப்போ அடுத்ததா வந்து அர்ஜுன் ரெட்டி படத்து மூலமா வந்து ஃபேமஸ் ஆன ஷாலினி பாண்டே வந்து ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்க ஒரு ஷூட்டிங் அப்போ வந்து கேரவன்ல ட்ரெஸ் மாத்துறப்போ அந்த டேரக்டர் வந்து உள்ள வந்துட்டாராம். உடனே அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அவரை வந்து பிடிச்சி திட்டி விட்டாங்களாம். அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட் பத்தி வந்து அந்த படக்குழு கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அந்த விஷயத்தை கண்டுக்கவே இல்லையா. முக்கியமா இந்த மாதிரி டேரக்டர் கிட்ட எல்லாம் வந்து பகச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் பட வாய்ப்புகளே வராது அப்படின்னு சொல்லியுமே சில பேர் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்களாம். ஆனா எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அதுக்கப்புறம் வந்து எனக்கு பட வாய்ப்புகளுமே வந்துச்சு. ஆனா அப்படி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடக்கிறப்ப எனக்கு வந்து 22 வயசு தான் ஆச்சு. அதனால அப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை தொடர்ந்து வந்து ஆக்ட்ரஸ் மிர்னாலினி ரவி கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு தொந்தரவு வந்து எனக்கு வராம நானே பாத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இடம் கொடுக்காம யாருனாலுமே வந்து நம்மளை தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை வந்து டார்கெட் பண்ணி தான் நடக்குது. அதனால நம்ம வந்து மனநிறைவா இருந்துட்டு இது நமக்கு போதும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டாலே இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையுமே நடக்காது. முக்கியமா யாருனாலையும் நம்மளை தொடவுமே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியால செம்ம வைரலாமே வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஹீரோயின்ஸ்க்கு நடக்கக்கூடிய இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் பத்தி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்க நேரத்துல மிர்னாலினி ரவி பேசின இந்த விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.